பார்க்க போகிறது ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்ன, அதோட டைப்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதுக்குண்டான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்னால் இப்போது ஒரு ஆர்டிக்கல் யாரோ ஒருத்தங்க எழுதுகிறாங்க, ஒரு ரைட்டர் ஒரு ஆர்டிக்கலோ இல்லை ஏதோ ஒரு போயமோ எழுதுகிறாங்கன்னா அவங்க நம்ம நார்மலாக நம்ம பேசுகிற மாதிரியே எழுதியிருந்தோன்னா அது படிக்கிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. இதே எழுதும்போது கொஞ்சம் கற்பனை வளத்தோடு, கொஞ்சம் நகைச்சுவை உணர்வோடு, கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு எழுதியிருந்தாங்கன்னா அது படிக்கிறவங்களுக்கு மேலும் இன்ட்ரெஸ்ட்டை தூண்டும். அந்த இன்ட்ரெஸ்ட்டில் நல்லா படிப்பாங்க இன்னும். அதனால தான் இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. அவ்வளோ டைப்ஸு நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம ஒரு 10 to 15 டைப்ஸு தெரிஞ்சு வச்சுட்டா போதும். நம்ம ஏதோ காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறோன்னா அந்த ஒரு 15 டைப்ஸ் 10 டைப்ஸ் அது மட்டுமே போதும். படித்தோன்னா ஓரளவுக்கு நம்மளால் ஸ்கோர் பண்ண முடிஞ்சிடும். சரி வாங்க பார்க்கலாம் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு. சிமிலி, மெட்டாஃபர், பர்சனிஃபிகேஷன், அலிட்ரேஷன், ஆக்சிமோரான், ஆன்டிதெசிஸ், அப்போஸ்ட்ரோஃபி, ஒனமோட்டோஃபியா, அல்யூஷன், சைனெக்டோக்கி, assonance, hyperbole, ellipsis, euphemism, paradox, repetition, rhyming words, rhyme scheme. ஸோ இந்த டைப்ஸை தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிமிலினா என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஏதோ ஒரு 2 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டான ஆப்ஜெக்ட்ஸு. ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு பாயிண்ட்லேயாவது அது காமனாக இருக்கும். அந்த மாதிரி அந்த காமன் பாயிண்ட்டை பற்றி ரெண்டுத்தை பற்றி பேச போகிறோன்னா அங்கே தான் நம்ம சிமிலி யூஸ் பண்ணுவோம். இப்போ எங்கெல்லாம் சிமிலி யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் லைக் ஆஸ் இந்த 2 வேர்ட்ஸ் இருக்கும். இந்த 2 வேர்ட்ஸ் இருந்தாலே நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அது சிமிலின் தான். அதுக்குண்டான எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ராம் அண்ட் ரவி ஆர் லைக் டாம் அண்ட் ஜெரி. ராமும் ரவியும் டாம் ஜெரி மாதிரி இருக்காங்க. எப்படி டாம் அண்ட் ஜெரி அடிக்கடி சண்டை போடுற மாதிரி ராமும் ரவியும் அடிக்கடி சண்டை போட்டுப்பாங்க. ஸோ அதுதான் இங்கே கம்பேரிசனாக சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் பாருங்கள், ஷீ இஸ் பியூட்டிஃபுல் அஸ் ரோஸ். அவள் ரோஸ் மாதிரி அழகாக இருப்பா. ஸோ அழகு, அந்த அழகுன்ற ஒரு காமன் பாயிண்ட்டை வச்சு அவங்கள ரோஸோட கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் சிமிலி. மெட்டஃபர் பார்த்தோன்னா சேம் எக்ஸாக்டாக சிமிலி மாதிரியே தான். ஆனால் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால் அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். லைக்கும் ஆஸ்ன்ற 2 வேர்ட்ஸும் யூஸ் பண்ணாமல் 2 ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் கம்பேர் பண்ணி பேசுகிறது தான் மெட்டஃபர் சொல்கிறோம். மெட்டஃபரோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டைம் இஸ் கோல்டு. டைம் வந்து கோல்டு மாதிரி. ஸோ லைக் யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக டைம் வந்து கோல்டுன்னு சொல்லிடுறாங்க. அந்த லைக் யூஸ் பண்ணியிருந்தால் அது சிமிலி. செகண்ட் ஒன், மை லைஃப் இஸ் அ ஓப்பன் புக். என்னுடைய வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம். அது மெட்டஃபர். இதே என்னுடைய வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகத்தை மாதிரி போன்றது அந்த மாதிரியெல்லாம் வந்திருந்ததுன்னா அது சிமிலி. லைக்கும் ஆஸும் வந்திருந்ததுன்னா அது சிமிலி. இங்கே டைரெக்டாகவே கம்பேரிசன் வந்துருச்சு, அதனால் இது மெட்டஃபர். இந்த 2 ஸ்டேட்மெண்ட் பார்த்தாலுமே ரெண்டுமே வந்து ஒரு கம்பேரிசன் தான். ஆனால் லைக் ஆஸ் அந்த வேர்டு இல்லாமல் சொல்கிறாங்க. ஸோ சிமிலியும் கம்பேரிசன் தான், மெட்டஃபரும் கம்பேரிசன் தான். அதில் அந்த வேர்ட்ஸ் இருக்கும், இதில் அந்த வேர்ட்ஸ் இல்லை. அது மட்டும்தான் ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு பர்சனிஃபிகேஷன். ஒரு உயிர் இல்லாத பொருளை அதுக்கு உயிர் இருக்குன்னு நினச்சிட்டு பேசுகிறது தான் பர்சனிஃபிகேஷன் சொல்கிறோம். அதுக்கு உயிர் இல்லை, பட் அதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், அதுக்கு ஒரு லைஃப் இருக்குது, அது ஒரு ஹியூமனாக நம்ம பாவித்து பேசுகிறோம். அதுதான் வந்து பர்சனிஃபிகேஷன். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த சிட்டி நெவர் ஸ்லீப்ஸ். இந்த சிட்டி வந்து எப்பயுமே தூங்காது. சிட்டி எங்கேயாவது தூங்காமல் இருக்குமா? அந்த சிட்டியில் இருக்க மக்கள் தான் தூங்காமல் இருப்பாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, த சிட்டி நெவர் ஸ்லீப்ஸ். அந்த சிட்டிக்கு வந்து ஒரு ஊருக்கு வந்து ஒரு நகரத்துக்கு வந்து உயிர் இருக்கிறதா நினச்சி அதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பர்சனிஃபிகேஷன். ஸோ த சிட்டி தான் இங்கே பர்சனிஃபிகேஷன். நான் லிவிங் திங்ஸை லிவிங் திங்ஸாக நினச்சிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஓ ஜட்ஜ்மெண்ட் தோ ஆர்ட் ஃப்ளட் டு பிரிட்டிஷ் பேஸ்டு. ஓ நீதியே, நீ ஏன் இவங்களுக்கு போய் வளைஞ்சி கொடுத்துட்ட, இந்த மிருகங்களுக்கு போய் ஏன் வளைஞ்சி கொடுத்துட்ட. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீதிக்கு வந்து உயிர் இல்லை, ஆனால் அந்த நீதிக்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நம்மளுக்கு இங்கே பர்சனிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு அலிட்ரேஷன்னா என்னென்னு பார்க்கலாம். ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் எல்லா வேர்ட்ஸ்லையுமே ஸ்டார்டிங் வந்து கான்சனன்ட் சவுண்டோடு ரிப்பீட் ஆகிட்டே வந்ததுன்னா அதுதான் அலிட்ரேஷன் சொல்கிறோம். கான்சனன்ட் சவுண்டோட ரிப்பீட் ஆகணுமே தவிர கான்சனன்ட் லெட்டர்ஸ் கிடையாது. லெட்டர்ஸ் வராது, சவுண்டு மட்டும்தான் ரிப்பீட் ஆகிட்டே வரும். எக்ஸாம்பிள், ஷீ செல்ஸ் சீ ஷெல்ஸ் ஆன் த சீ ஷோர். இதில் எல்லா வேர்ட்ஸோட இனிஷியல் சவுண்டுமே பார்த்தீங்கன்னா கான்சனன்ட் சவுண்டு தான். ஸோ அதனால தான் இது அலிட்ரேஷன் சொல்கிறாங்க. எஸ்ஸை பார்க்காதீங்க, அந்த லெட்டரை பார்க்காதீங்க, அந்த சவுண்டை பாருங்கள். ஆக்சிமோரன்.
ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் 2 வேர்டு ஆப்போசிட் மீனிங்கோடு வந்ததுன்னா அது ஆக்சிமோரன். எக்ஸாம்பிள், இட் வாஸ் கிளியர்லி மிஸ்அண்டர்ஸ்டுட். இங்கே பார்த்தீங்கன்னா கிளியர்லி மிஸ்அண்டர்ஸ்டுட், கிளியரும் சொல்கிறாங்க, மிஸ்அண்டர்ஸ்டுடும் சொல்கிறாங்க. ஸோ கிளியராகவும் இருக்கிற மாதிரி இருக்குது, மிஸ்அண்டர்ஸ்டுடாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது. புரிஞ்சிருக்கு, புரியல. ஸோ இது ரெண்டுமே ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் வருது. ஆனால் மீனிங் பாருங்கள், இட் வாஸ் கிளியர்லி மிஸ்அண்டர்ஸ்டுட். அவங்க ஏதோ சுத்தமாக தப்பாக புரிஞ்சுருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் 2 ஆப்போசிட் வேர்டு வந்திருக்கு. அந்த மாதிரி வந்திருந்ததுன்னா அது ஆக்சிமோரன். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஐ எம் பிஸி இன் டூயிங் நத்திங். இதில் பார்த்தீங்கன்னா பிஸியும் வந்திருக்கு, நத்திங்கும் வந்திருக்கு. 2 ஆப்போசிட்ஸ் வேர்டு இருக்குது. ஒன்றுமே பண்ணாமல் சும்மா இருக்கேன். ஸோ பிஸி, நத்திங், 2 ஆப்போசிட் வேர்டு. இதுவும் ஆக்சிமோரனுடைய எக்ஸாம்பிள். ஆன்டிதெசிஸ், இது பார்த்தீங்கன்னா சேம் ஆக்சிமோரன் மாதிரி தான். ஆனால் அதில் 2 ஆப்போசிட் வேர்ட்னா இதில் 2 ஆப்போசிட் ஐடியாஸ். அதில் வேர்ட்ஸ் வரும், ஆனால் இதில் ஐடியாஸ் வரும். ஸோ ரெண்டுத்துக்குள்ளே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ஒன், மேன் ப்ரப்போசஸ், காட் டிஸ்போசஸ். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். ஸோ நாம் ஒன்று நினைக்கிறோம், கடவுள் ஒன்று நினைக்கிறாரு. 2 ஐடியா சொல்கிறான். ஸ்பீச் இஸ் சில்வர் பட் சைலன்ஸ் இஸ் கோல்டு. ஸ்பீச் சில்வர் மாதிரி, ஆனால் சைலண்ட்டாக இருக்கிறது கோல்டு மாதிரி. 2 ஐடியா வந்திருக்கு. இதே 2 வேர்ட்ஸ் வந்திருந்ததுன்னா அது ஆக்சிமோரன், 2 ஐடியா வந்ததுன்னா அது ஆன்டிதெசிஸ். ஒனமோட்டோஃபியா, இப்போ ஏதோ ஒரு திங்ஸை பற்றி பேசுகிறோன்னா அந்த திங்ஸோட அது கொடுக்குற சவுண்டும் அந்த வேர்ட் நம்ம சொல்கிற அந்த வேர்டுமே ரெண்டுமே சேமாக இருந்ததுன்னா அதுதான் ஒனமோட்டோஃபியா. எக்ஸாம்பிள், டிங் டாங் பெல். இப்போ பெல் எப்படி சவுண்டு கொடுக்கும்? டிங் டாங். ஸோ அதே சவுண்டு அங்கே ப்ரொடியூஸ் பண்ணுற அதே சவுண்டு நம்ம இங்கே வேர்ட்ஸ்லேயும் கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் ஒனமோட்டோஃபியா. நெக்ஸ்ட் பாருங்கள், த க்ரௌட் காஸ் ஃபார் ஃபுட். காக்கா கான்னு கத்துது. நம்ம அது கத்துறதும் காக்கான்னு இருக்குது. அந்த வேர்டும் பாருங்கள், CAW கா, இந்த மாதிரி இருக்கிறது தான் அது ஒனமோட்டோஃபியா. நெக்ஸ்ட்டு அப்போஸ்ட்ரோஃபி. இது பார்த்திங்கன்னா உயிர் இல்லா ஒரு பொருள்கிட்ட நம்ம டைரெக்டாக நம்ம மெசேஜை கன்வே பண்ணுறோம். உயிரில்லாத ஒரு பொருள்கிட்ட நம்ம டைரெக்டாக பேசுகிற மாதிரி இருந்ததுன்னா அது அப்போஸ்ட்ரோஃபி. எக்ஸாம்பிள், ரெயின் ரெயின் கோ அவே கம் அகெயின் அனதர் டே. இது சின்ன பசங்களோட ரைம்ஸ். சின்ன பசங்க ஸ்கூலில் பாடுறத நம்ம கேட்டிருப்போம் இந்த ரைம்ஸை. இப்போது மழைக்கு ரெயினுக்கு உயிர் இருக்கா? இல்லை. ஆனால் அதுக்கிட்ட நம்ம டைரெக்டாக பேசுகிறோம். ரெயின் ரெயின் கோ அவே, நாளைக்கு இன்னொரு நாளைக்கு வாண்ட். ஸோ இந்த மாதிரி உயிரில்லாத ஒரு பொருள்கிட்ட நம்ம டைரெக்டாக பேசுகிற மாதிரி இருக்கிறதுல அப்போஸ்ட்ரோஃபி. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஹோ ப்ளீஸ் லோட் இட் ஃபாஸ்ட் மை டியர் ஃபோன். என்ன சீக்கிரமாக லோட் பண்ணு, எனக்கு டைம் ஆச்சு. அந்த மாதிரிலாம் நம்ம ஃபோன்கிட்ட டென்ஷன் ஆனால் ஒரு மாதிரி ஃபோன்கிட்ட இல்லை டிவி கிட்ட என்ன இந்த ரிமோட் ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படியே அதுக்கிட்டலாம் பேசுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறது தான் இங்கே அப்போஸ்ட்ரோஃபி. அல்யூஷன். நெக்ஸ்ட்டு, அல்யூஷன்னா ஒரு பர்சனை பற்றியோ பிளேஸை பற்றியோ இல்லை திங்ஸை பற்றியோ இல்லை ஈவெண்ட்டை பற்றியோ இன்டைரக்டாக ரெஃபர் பண்ணுறது தான் அல்யூஷன். அதாவது மறைமுகமாக அவங்கள பற்றி சொல்கிறது தான் அல்யூஷன். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ரோஹன் இஸ் நியூட்டன் ஆஃப் அவர் கிளாஸ். ரோஹன் எங்கள் கிளாஸோட நியூட்டன். அதாவது நியூட்டன்னா யாரும் ஒரு சயின்டிஸ்ட். ரோஹன் சயின்டிஸ்ட் மாதிரி யோசிப்பான். அதனால் அவனை இன்டைரக்டாக நியூட்டன்னே அவனை ரெஃபர் பண்ணுறாங்க. அதாவது சயின்டிஸ்ட் மாதிரி யோசிக்கிறான்றதுனால இன்டைரக்டாக நியூட்டன்னே அவனை சொல்கிறாங்க. சரி, சச்சின் இஸ் த காட் ஆஃப் கிரிக்கெட். சச்சின் கிரிக்கெட்டோட காட். அதுவும் இன்டைரக்டாக ரெஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு, திஸ் பிளேஸ் இஸ் லைக் அ கார்டன் ஆஃப் ஹெவன். இந்த பிளேஸை பார்க்குறதுக்கு ஹெவன் மாதிரி இருக்குது. ஸோ இதுவும் அல்யூஷன் தான். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், சைனக்டோகி. எ வேர்ட் இன் விச் அ பார்ட் இஸ் யூஸ் டு ரெப்ரசன்ட் த ஹோல் பார்ட்டை சொல்லாமல் அதோட சின்ன பார்ட்டை மட்டும் ஒரு சின்ன பார்ட்டை மட்டும் சொல்கிறது தான் சைனக்டோகி. எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ஒன், ஐ லைக் ஸ்வீட்ஸ். எனக்கு ஸ்வீட்ஸு பிடிக்கும். இப்போ ஸ்வீட்ஸ்னு பார்த்தோன்னா ரசகுல்லா, ஜிலேபி, குலோப் ஜாமுன், அல்வா, லட்டு, மைசூர் பாக்கு, இந்த மாதிரி எல்லா ஸ்வீட்ஸுமே இருக்குது. இப்போ அவன் எனக்கு மைசூர் பாக்கு பிடிக்கும், லட்டு பிடிக்கும், அது பிடிக்கும், இது பிடிக்கும், எது பிடிக்கும்னு மொத்த ஸ்வீட்ஸ் அவனுக்கு ஒரு நிறைய ஸ்வீட்ஸு பிடிக்குதுன்னா ஒரு ஸ்வீட்ஸாக அவன் சொல்லிட்டு இருந்தானா எவ்வளோ டைம் ஆகும்? அதனால் அவன் என்ன சொல்லிட்டான், டைரெக்டாக ஐ லைக் ஸ்வீட்ஸ்னு சொல்லிட்டான். ஸ்வீட்ஸ்னு சொன்னாலே அந்த ஹோல் விஷயமும் அதில் அடங்கிடுது. எப்போ ஸ்வீட்ஸ் எல்லாம் அவனுக்கு பிடிக்குன்றது. செகண்ட் ஒன், த கேப்டன் ஆர்டர்ட் த சோல்ஜர்ஸ் டு மார்ச் ஃபார்வர்டு. அங்கே இருக்க எல்லா சோல்ஜர்ஸையும் மார்ச் ஃபார்வர்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ அவர் போய்ட்டு தனியாக ஒருத்தங்கிட்டே சொல்ல முடியுமா? ஹோல் நிறைய, அதான் ஹோல், சோல்ஜர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அதெல்லாம் ஹோல். ஒருத்தங்கிட்டயா போய் சொல்ல முடியாது. ஜஸ்ட்டு எல்லாமே ஒரு பார்ட்டாக மார்ச் ஃபார்வர்ட் அப்படின்னு ஜென்ரலாக எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுதான் பார்ட். பெரிய ஒரு ஹோலாக இருக்கிறத ஒரு சின்ன பார்ட்டாக சொல்கிறது தான் இங்கே சைனக்டோகி.
அசனன்ஸ். ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் பக்கத்தில் இருக்க வேர்ட்ஸில் எல்லா வேர்ட்ஸ்லேயும் வவல் சவுண்டு வர மாதிரி இருந்ததுன்னா அது அசனன்ஸ். எக்ஸாம்பிள், ஃபஸ்ட் ஒன் ஹவ் யூ டூயிங், ஹவ் யூ டூயிங். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி, ஹா ஹானஸ்டி ஹா இஸ் த பெஸ்ட் பாலிசி, பா. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வவல் சவுண்டில் வருது. கீப் யுவர் ஐஸ் ஆன் த ப்ரைஸ், கீப் யுவர் ஐஸ் ஆன் த ப்ரைஸ், இதெல்லாம் ஈ சவுண்டில் வருது. ஸோ இது அசனன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஹைப்பர்போல். ஒரு நார்மலாக இருக்க சென்டென்ஸை கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிறது, அதுதான் ஹைப்பர்போல். எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் டோல்ட் யூ டு ஸ்விட்ச் டிவி a million times. உங்கள்கிட்ட 1008 தடவை சொல்லிட்டேன் நான் டிவியை நிறுத்துன்ட்டு. ஸோ நம்ம 1 டைம் இல்லை 2 டைம் இல்லை 3 டைம் அப்படி தான் சொல்லியிருப்போம். ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிறோம். உங்கள்கிட்ட 1008 தடவை சொல்லிட்டேன் நான். அப்புறம் சம்டைம்ஸ் சொல்லுவோம், எனக்கு 1008 வேலை இருக்குது, ஆனால் நம்மளுக்கு என்னவோ ஒரு 4-5 வேலை இல்லை ஒரு 5-6 வேலை தான் இருக்கும். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், அதை மிகைப்படுத்தி சொல்கிறோம். அவ்வளோ சீரியஸாக இருக்கிறதுனால அந்த ஸ்டேட்மெண்ட்டை சீரியஸ் ஆக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஹைப்பர்போல். நெக்ஸ்ட் பாருங்கள், மை மாம் வில் கில் மீ இஃப் ஐ நாட் கம்ப்ளீட் மை ஹோம்ஒர்க். என்னுடைய ஹோம்ஒர்க் செய்யலைன்னா எங்கள் அம்மா என்னை கொன்னுடுவாங்க. உண்மையிலேயே அவங்க அம்மா என்ன கொல்லவா போகிறாங்க? இல்லை, அவ்வளோ சீரியஸ்னஸ் அந்த ஹோம்ஒர்க் செய்யாதுன்றது அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ கோபம் வரும்ன்றதை கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிறது தான் இங்கே ஹைப்பர்போல். எலிப்சஸ். ஒரு வேர்டையோ இல்லை நிறைய வேர்ட்ஸையோ வந்து ஒமிட் பண்ணிவிட்டு ஒரு சென்டென்ஸை சொல்கிறது தான் எலிப்சஸ். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன், கேன் ஐ ரைஸ் கொஸ்டின் ஆர் யூ. நான் கொஸ்டின் கேட்கட்டுமா இல்லைனா நீ கேட்குறியா? ஆனால் இங்கே பாருங்கள், கேன் ஐ ரைஸ் கொஸ்டின் ஆர் யூ கேன் ரைஸ் கொஸ்டின் அப்படின்னு தான் வரணும். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஷார்ட்டாக கேன் ஐ ரைஸ் கொஸ்டின் ஆர் யூவோட விட்டுட்டாங்க. ஸோ மற்ற வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஒமிட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம், ஐ நோ ஒன் திங். இந்த ஐ நோ ஒன் திங் போட்டுட்டு அந்த சின்ன டாட்லாம் அந்த மாதிரி இருந்ததுனாவே அது எலிப்சஸ் தான். எந்த ஒரு சென்டென்ஸ்லையுமே அந்த சின்ன டாட் மாதிரி அதெல்லாம் ஒமிஷன் ஆஃப் வேர்ட்ஸ், அந்த டாட் இருந்தது எல்லாமே வந்து எலிப்சஸ் தான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எபிமிசம். மற்றவங்களோட மனசு புண்படாத மாதிரி பேசுகிற வார்த்தைகள் தான் எபிமிசம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பாஸ்ட் அவே இன்ஸ்டெட் ஆஃப் டைடு. இறந்துட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக தமிழில் பார்த்திங்கன்னா இறைவனடி சேர்ந்தார்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் தான் வந்து எபிமிசம். செகண்ட் ஒன் பாருங்கள், விஷுவலி சேலஞ்ச்டு. பிளைண்டுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக கண்ணு தெரியாதவன்னு சொல்கிறதுக்கு பதிலாக விஷுவலி சேலஞ்ச்டு அப்படி சொன்னோன்னா அவங்க மனசு புண்படாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது தான் எபிமிசம். அதே மாதிரி ஊனமுற்றோர்களை பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் தான் இங்கே வந்து எபிமிசம். நெக்ஸ்ட் ஒன் பேரடாக்ஸ். இது பார்த்திங்கன்னா ஒரு முரண்பாடான ஸ்டேட்மெண்ட், ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட். அது வந்து நம்மளுக்கு ஒரே குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து பேரடாக்ஸ். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன், திஸ் இஸ் த பிகினிங் ஆஃப் த எண்டிங். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்கும். பிகினிங்னு சொல்கிறாங்க, எண்டுன்னு சொல்கிறாங்க. இது ஸ்டார்ட் ஆகுதா இல்லை எண்ட் ஆகுதா அப்படின்னு ஒரே முரண்பாடாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதா வந்து பேரடாக்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், ஐ நோ ஒன் திங் தட் ஐ நோ நத்திங். இதுவும் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுன்றாங்க, தெரியாதுன்றாங்க. இந்த மாதிரி முரண்பாடாக இருக்கிறது தான் வந்து பேரடாக்ஸ். நெக்ஸ்ட் ஒன், அனஃபோரா. ஒரு சென்டென்ஸ்லையோ இல்லை ப்ரேசஸ்லையோ இல்லை கிளாஸஸ்லையோ எதுலேயுமே ஸ்டார்டிங் வேர்டு வந்து சேமாக இருக்கும். அதாவது ஸ்டார்டிங்கில் வர்றது வந்து சேமாக இருக்கும். அதுதான் அனஃபோரா. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா தெரியும். ஐ லைக் டு கிளாப் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஐ லைக் டு டேப் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஐ லைக் டு ஜம்ப் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்டார்டிங் வேர்ட்ஸ் எல்லாமே வந்து இதில் சேமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து அனஃபோரா. ரிப்பிட்டேஷனும் அனஃபோராவும் சேம் தான். ஆனால் அனஃபோரா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வேர்ட்ஸ் தான் சேமாக இருக்கும். ஆனால் ரிப்பிட்டேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு ரூலுமே கிடையாது. ஸ்டார்டிங்கில் தான் இருக்கணும், இல்லை எங்கே வேணால் இருக்கலாம். ஸோ அதோட லொக்கேஷன், அந்த வேர்ட் லொக்கேஷன் எங்கே வேணால் இருக்கலாம். அதுதான் ரிப்பிட்டேஷன். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வி ப்ரே, வி ஈட், வி ஸ்லீப். இது வந்து ரிப்பீட் ஆகுது. வி ரிப்பீட் ஆகுது. இதில் வந்து ஸ்டார்டிங்கில் வருது. இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் தான் வரணுன்ட்டு இல்லை. ரிப்பிட்டேஷனில் பார்த்திங்கன்னா அந்த வேர்டு வந்து எங்கே வேணால் ரிப்பீட் ஆகிட்டே இருந்தாலும் அது ரிப்பிட்டேஷனில் தான் வரும். நெக்ஸ்ட்டு ரைமிங் வேர்ட்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் இல்லை ஒரு போயம்லேயோ ஒரு லைனில் எண்டில் வந்து வேர்ட்ஸ் எல்லாமே வந்து சவுண்ட்ஸ் எல்லாம் சேமான சவுண்ட்ஸு ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சுன்னா அது ரைமிங் வேர்ட்ஸ்.
இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பி கிளாட் நோஸ் இஸ் ஆன் யோர் ஃபேஸ், நாட் பேஸ்டட் ஆன் ஆர் சம் அதர் பிளேஸ். இங்கே பாருங்கள், ஃபேஸ் பிளேஸ் ரைமிங்காக இருக்குது. அந்த வேர்ட்ஸ் சவுண்ட் பாருங்கள், ஃபேஸ் பிளேஸ் ரெண்டு வந்து ரைமிங்காக இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபார் இஃப் இட் வேர் இட் இஸ் நாட் யூ மைட் டிஸ்லைக் யுவர் நோஸ் எ லாட், நாட் லாட் இது ரைமிங்காக இருக்குது. ரெண்டுமே வந்து எண்டில் இருக்கிறது எப்படி இருக்குது, ரைமிங்காக இருக்குது. ஸோ இதோட ரைமிங் வேர்ட்ஸ் என்ன, ஃபேஸோட ரைமிங் வேர்ட் பிளேஸ், லாட்டோட ரைமிங் வேர்ட்ஸ் நாட். நெக்ஸ்ட் வந்து ரைம் ஸ்கீம். இதுவும் ரைமிங் வேர்ட்ஸ் மாதிரி தான், ஆனால் அது வெறும் ரைமிங் வேர்ட்ஸ் மட்டும் என்னென்னு பார்க்க போகிறோம். ஆனால் இதில் ரைமிங் வேர்ட்ஸ்க்கு வந்து ஒரு லெட்டர்ஸ் கொடுக்க போகிறோம், ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லெட்டர்ஸ் கொடுத்து அதை இண்டிகேட் பண்ண போகிறோம். அதுதான் இது ரைம் ஸ்கீம். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சேம் லாஸ்ட் ஒன் கொடுத்த எக்ஸாம்பிள் தான். இங்கே ஃபேஸ் பிளேஸ் ரெண்டும் சேமாக இருக்குது. ஸோ ஃபேஸ் பிளேஸ் ரெண்டும் சேமாக இருக்குனால அதுக்கு ஏஏன்னு லெட்டர் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்கள், நாட் லாட். இது வந்து நாட் லாட், இது வேறு ஆனால் சேமாக தான் இருக்குது, அதுக்குனால பிபின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதோட ரைம் ஸ்கீம் எப்படி எழுதணும், நம்ம ஏஏ பிபின்னு எழுதணும். ஸோ இதே ரைம் ஸ்கீமுக்கு நம்ம இன்னொரு பேட்டர்னும் பார்க்கலாம். ஹேட் இ அண்ட் ஐ பட் மெட். இங்கே வந்து மெட்டுன்றதுனால நான் ஏ கொடுத்துக்கிறேன். பை சம் ஓல்ட் ஏஷியன்ட் இன். இங்கே பார்த்தீங்கன்னா மெட்டுக்கும் இன்னுக்கும் ரைமிங் வரல, ஸோ அதனால் நான் பின்னு கொடுத்துக்கிறேன். வி ஷுட் ஹேவ் சேட் அஸ் டவுன் டு வெட். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் பார்த்த அந்த மெட்டுக்கும் வெட்டுக்கும் ரெண்டுத்துக்கும் வந்து ரைமிங் வருது. ஸோ நான் ஃபஸ்ட்டுக்கு ஏ கொடுத்ததுனால அதே ரைமிங் வேர்டு இங்கே வந்திருக்கிறதுனால இதுக்கும் நான் ஏ கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்கள், ரைட் மெனி அ நிப்பர் கேன். ஸோ அது இன், இது கேன். ஸோ ரெண்டும் சேமாக ரைமிங் வேர்டு வரதுனால ரெண்டுத்துக்கும் நான் பிபின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதோட ரைம் ஸ்கீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏபி ஏபி. இது எந்த பேட்டர்னில் வேணால் வரலாம். ஏபி ஏபி ஏஏன்னு வரலாம், ஒரு டைம் பிபிபின்னு வரலாம், ஒரு டைம் ஏஏபிபி வரலாம், ஒரு டைம் ஏஏஏபி வரலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் எப்படி வேணால் வரலாம். ஸோ இதுதான் வந்து ரைம் ஸ்கீம். இவ்வளோ நேரம் நம்ம ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்னால் என்ன பார்த்தோம், அதோட டைப்ஸ் என்னென்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.